ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் நியூஸில் பார்த்த விஷயம் மனசு உடைஞ்சி போய் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு ஹாஸ்டலில் ஒரு பெண்கள் விடுதியில் ஒரு 14 வயசு குழந்தைய ஒரு ஆண் காவலாளி தப்பு பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கான். அந்த குழந்தை ஓடி இருக்கு. ஓடும்போது பெரிய கொம்பெடுத்து அந்த குழந்தைய அடிச்சிருக்கான். அடிக்கும்போது அந்த குழந்தை தவறி கீழே விழுந்துருச்சு. கத்துன சவுண்டை கேட்டு மற்றவங்க வந்து காப்பாற்றியிருக்காங்க. எவ்வளோ கேடுகட்ட வேலை அவன் செஞ்ச வேலை. போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. போலீஸ் அவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பாங்க. இந்த மாதிரி லேடிஸ்கிட்ட தப்பாக நடந்தாலாம் போலீஸ் ஒரு நாளும் அவனை வந்து பனிஷ் பண்ணுவான். அவங்க அம்மா கிட்ட குடித்த பாலையை கக்க வைப்பாங்க. இது பண்ணணும் கண்டிப்பாக. எல்லா ஜென்ஸையும் சொல்லலை, எல்லா லேடிஸையும் சொல்லலை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. பெத்த தாய் தப்பனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. பெத்த பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணாதீங்க. நம்ம பெத்த பசங்களை தாயும் தகப்பனும் தவிர்த்து 3வது மனுஷன் எப்பயுமே நல்லா பார்த்துக்க முடியாது. 3வது மனுஷங்கிட்ட தயவு செய்து உங்கள் குழந்தைங்கள விடாதீங்க. எப்பயுமே சரி, பெண் குழந்தைகளை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருமே ஒரு மேரேஜ் லைஃப்பில் காலை எடுத்து வைக்கும்போது எவ்வளோ கனவுகளோட காலை எடுத்து வைப்போம். அந்த லைஃப் உடஞ்சி போனால் எவ்வளோ வேதனையான விஷயம். அந்த லைஃப் உடையிறதுக்கு யாராவது ஒருத்தங்க காரணமாக இருப்பாங்கள்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். முதல் கோணிலும் முற்றிலும் கோணுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே சரி, முதல் எடுத்து வைக்கிற அடியில் சேஃபாக எடுத்து வைக்கலைன்னா காலம் பூராவே கண்ணீரோடு தான் வாழணும். யாரையும் நம்பாதீங்க. பெற்றவங்க, கட்டின புருஷன் தவிர்த்து வேறு யாருமே நமக்கு நல்லது செஞ்சிட போகிறது கிடையாது. நம்ம பசங்களை நம்ம சேஃபாக பார்த்துப்போம். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்த்து பழக முடியாது. பழகிட்டு தான் அவங்கள அடையாளம் காண முடியும். அவங்க பேசுகிற விதத்தை வச்சே நம்மளுக்கு சேஃபாக இல்லையான்னு தெரியும். ஒரு ஜென்ஸோ லேடிஸோ, பொதுவாக ஒரு ஜென்ஸ் பேசுகிற வார்த்தைகளை வச்சே அவன் ஒழுக்கமானவனா இல்லையான்னு தெரியும். ஒரு லேடிஸை எப்படி மதிக்கிறான்னு தெரியும். அவன் எப்படியா கொண்ட ஃபேமிலியிலேருந்து வந்தான்னு தெரியும். சரிங்களா? பொதுவாக நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஒரு சிலர் பேசுகிற வார்த்தையை வச்சே அவனோட கேரக்டர் என்ன, அவனோட நோக்கம் என்ன சொல்ல வராங்கிறது தெரியும். அவன் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி நடந்துப்பான், கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கிட்ட எப்படி நடந்துப்பான்னு தெரியும். சரிங்களா? வெளி தோட்டத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அவன் பேசுகிற வார்த்தைகளை வச்சு தான் அவனோட ஒழுக்கம் என்னன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உன்னோட இடம் அதுதான் அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளி வச்சிடணும். அதுக்கப்புறம் குப்பை தொட்டியிலேருந்து அவங்கள எடுக்கவே கூடாது. இன்னொரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்கலன்னா அவன் முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தது அர்த்தமே கிடையாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு வந்து கடவுள் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா அவன் செஞ்ச பாவத்தை தித்துவலி ஆக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? எப்பயுமே நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. ஒருத்தவங்கள நம்புகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு 100க்கு 100 உண்மையாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்பயுமே நம்ம ஃபேமிலியை தவிர்த்து ஃபேமிலிக்கு வெளியே ஒருத்தர்கிட்டையும் சேஃபாக தான் பழகணும், சேஃபாக தான் இருக்கணும். இன்றைக்கி நடந்த இந்த நான் பார்த்த ஒரு விஷயம் எவ்வளோ வேதனையான விஷயங்கிறது, எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். எப்பயுமே சரி, எல்லாருக்கிட்டையும் சேஃபாக பழகுங்க, சேஃபாக இருங்க. உங்கள் ஃபேமிலியை தவிர 3வது மனுஷரை எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் நம்பாதீங்க. நல்லவங்களை வந்து நல்லவங்க கெட்டவங்க கிட்ட 2 பேருக்கிட்டையுமே பழகுங்க. நல்லவங்க கிட்ட லாங் ட்ராவல் பண்ணுங்கள், கெட்டவங்களை பாதியோடு கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபான ஒரு விஷயம். எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. தான் குழந்தை இருக்கும்போது இது என்னோடய குழந்தைன்னு தைரியமாக வெளியில் வந்து சொல்ல முடியல ஒரு சிலரால். அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி அவங்க அறிவுரை சொல்ல முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பாய்.